வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கை என்பது கிறிஸ்து கிறிஸ்துவை பற்றியது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய வாழ்வு கிறிஸ்துவுக்காக எப்படி வாழ்வது, கிறிஸ்துவுக்காக வாழ்வது. பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி சொல்லி சொல்றோம் கேட்கிறாங்க. அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதுக்கு வேலை இல்லை. போனது சொல்லுவாரு, நீங்க ஒழுங்கா சேர்த்து ஒழுங்கா ஆக்டிவிட்டிஸ்ல எல்லாம் பங்கு பெறணும், சபை ஊழியருக்கு பங்கு பெறணும். அப்புறம் ஜெபம் செய்யணும், நமக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக தியானிகளுக்காக நம்முடைய தேவைகளுக்காக வேதம் படிக்கணும், தியானிக்கணும். ஏன் வேதத்தை படிக்கணும்? வார்த்தைகளை தெரிந்து கொள்ளணும். அடுத்ததாக நாம் வாழ வேண்டும். நம்ம என்ன செய்யணும்? இப்போ பைபிள் படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம். ஓகே, குட். இப்போ திருப்பியும் நல்ல சாம்பார் என்ன புரியுது? நல்ல சாம்பார் நல்லா கற்றுக்க, உங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. நல்ல சாம்பார் வைக்கணும். அப்புறம் நீ என்ன செய்யணும்? உங்கள் வீட்டில் செய்யணும். எனக்கு சாம்பார் செய்ய தெரியும், எனக்கு சாம்பார் செய்ய தெரியும், எனக்கு சாம்பார் செய்ய தெரியும். பயம் ஒன்று செய்து போடணும். இப்போ உங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் மகள் சாம்பார் சந்தோஷமா இருக்குமா இல்லையா? இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிராக்டிக்கல் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன? பிராக்டிக்கல் லைஃப் என்ன? அனுதின வாழ்க்கையில, நடைமுறையில, செயலில நடக்கணும். என்ன செய்யணும்? இப்ப முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது கேள்வி நடக்கிறோமா, நடக்கலையா? பைபிள் படிக்கிறோம், ஜெபம் பண்றோம், சர்ச்சுக்கு போறோம், காணிக்கை கொடுக்கிறோம், ஊழியத்தில் உதவியா இருக்கிறோம். இது வெளியிறக்கமான ஒரு செயல். அப்போ நம்ம பைபிள் எடுத்து போகும்போது நம்ம பார்த்து என்ன யோசிப்போம்? இந்த ஐயா மட்டும் பக்தியானது, இந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு கூட கொஞ்சம் அப்படியே காலம் தூக்கிட்டு போவோம் போல இருக்கு. எவ்வளோ பெருமையா இருக்கு. ஆனா மனுஷன் பார்க்கிறபடி தேவன் பார்ப்பது யார் பார்க்க முடியுமா? இப்ப நம்ம மனுஷனை எப்படி பார்ப்போம்? நல்ல ஷர்ட் போட்டுக்கிறாங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்கிறாங்க, நல்ல போட்டுக்கிறாங்க, மோதிரம் போட்டுக்கிறாங்க, மாற்றி கட்டிக்கிறாங்க, ஆடுகள் வர்றாங்க. இல்லையம்மா? ஆடு ஓடி போய் கதவை கொடுத்தா இருக்கணும். சரி, இன்னொரு மனுஷன் பார்த்தா கிழிச்சு விளையாட்டு செய்யணும். அழுக்கா வர்றாரு. அவரை
போய் வாங்க வாங்க கூப்பிடுவோம். ஏன் இல்லை நம்ம ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா வெடித்தோட்ட சட்டத்தை வாங்க வாங்க. ஆனா ஆண்டவர் பார்ப்பது இந்த வெடித்தோட்டம் அல்ல, இருதயத்தில் சுத்தமானவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பது முக்கியமா, நல்லா போட்டு சூட்டு கையை கட்டி டிப் டாப் அப்படியே நடக்கிறது முக்கியமா? ஏன்னா இதெல்லாம் அதுக்காக கிழிச்சு போயிடும், பழசா போயிடும், இதை ஒன்றும் இல்லை. ஆனா இருதயம் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானது. பரலோக பாதைங்கிறது இருதயம் தான் சுத்தம். சட்டை அழுக்கா போச்சு ஆண்டவர் பெருசாக கவலைப்பட வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனா இருதயத்திலே கரை இருக்குமானால், இருதயம் சுத்தமாக இருக்கவில்லை என்றால் தேவன் என்ன செய்ய மாட்டார், பிரியமா? அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது முதல் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வெளித்தோற்றமான வாழ்க்கை, இன்னொன்று உள்ளான வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? ஆண்டு சொல்லுங்க, பாத்திரத்தை உள்ளே சுத்தம் பண்ணுங்கள். எதுக்கு சுத்தம் பண்ணுங்க? பாத்திரத்தை உள்ளே சுத்தம். ஆனா எங்க பாப்பா என்ன செய்யுதுன்னா, பாத்திரத்தை சேலை நல்லா தேய்ந்து பழம் நல்லா சிறு பிள்ளைகள போட்டு பைப்பில் தண்ணி பிடிப்போம். அப்பெல்லாம் குடக்கும் செப்பு படம் எப்படி இருக்கு? அது பித்தளை படம். எவர்சிலர் பார்த்தோம்னா அந்த காலத்தில் கிடையாது. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது தண்ணி குடம் எடுத்துட்டு போக முடியல. அங்கே ஒன்று செங்கல் அதனால தூள் பண்ணி அந்த பாத்திரம் படம் தண்ணி வீட்டுக்கு வரும்போது எங்க அம்மா கேட்பாங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது, உள்ள கழுவுடைய எங்க கழுவுடைய எங்களுக்கு உள்ள புத்தி கவலை கிடையாது. அது எப்படி உள்ள கைவிட்டு உள்ளே கழுவுறது? இதை முன்னாடி பார்த்து அவங்க குடம் பசங்க அதெல்லாம் ஆம்பளை பசங்க எங்க செட்டெல்லாம் குடத்தை தூக்கி தண்ணி எடுத்து வீட்டுக்கு வந்தா அந்த குடை சூரிய ஒழிச்சதுக்கு லைட்டா இருக்கு. ஆனா எங்க அம்மா கேட்கறது என்ன கேள்வி கேட்பாங்க? ஆண்டவர் அதே தான் கேட்கிறார். வெளியே நீ நல்லா இருக்கிற, ஓகே குட், அதை பத்தி பிரச்சனை. ஆனா நீ உள்ளே உனக்குள் என்ன? அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கை உள்ளும் எந்தபடி உள்ளான மனிதனிலும் புறம்பான மனிதனிலும் கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும். யார் இருக்க வேண்டும்? இருக்கிறாரா? வருவர் போய்வர் வருவர் போவர் இருக்கிறாரா? நிலைவரமா இருக்கிறாரா? வாடகை வீட்டுல இருந்தா நம்ம நிலவரமா இருக்க முடியாது. வீட்டுக்காரர் என்ன செஞ்சோம், அப்பப்போ காலி பண்ணிக்கலாம். எங்களுக்கு 30வது வீடு குடியிருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு 50 வருஷம் 52 வருஷம் ஆச்சு. இது 30வது வீடு இப்ப குடியிருக்கிறது. எந்த வீட்டுல நிரந்தரமா இருக்கல. 12 வருஷம் 3 வருஷம் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு வீடு வேணும். காயம்னு சொல்ல மாட்டாங்க, எங்களுக்கு வீடு வேணும், நாங்க வர போறோம். ஆனா அவங்க வர மாட்டாங்க, வாடகை தருவாங்க. ஏன்னா நம்ம கிட்ட இருந்து வாடகை கூடுதல் கேட்கறது அவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு வீடு வேணும்னு. சரி, நம்ம பார்த்து போவோமா? கிறிஸ்துவ வாழ்க்கை 3 பகுதியாக பிரிக்கலாம். எத்தனை பகுதியாக பிரிக்கலாம்? 3 டிவிஷன், 3 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று உபதேசம், டாக்ட்ரினல். ஒன்று உபதேசம். இரண்டாவது
ரெண்டாவது என்ன? மூன்றாவது moral life அல்லது நீதியான வாழ்க்கை. நீதியான வாழ்க்கை. வாழ்க்கை என்பது ஆசீர்வாதங்கள், கடமைகள், நன்மைகள் அடங்கியது. ஆசீர்வாதம் என்பது வாழ்க்கை என்பது ஆசீர்வாதங்கள், கடமைகள், நன்மைகள் யாவும். ஒன்று கிறிஸ்துவ குணாதிசயம். கிறிஸ்துவ குணாதிசயம். சரி, இப்படி பார்க்கலாம். நமக்கும் புறமஸ்தர்களுக்கும் என்ன வித்தியாசம்? சொல்ல எல்லாம் கிறிஸ்தவர்களுக்குரிய குணாதிசயமும் மற்றவர்களுடைய குணாதிசயமும் என்ன வித்தியாசம்? நான் விடாம கேள்விகளை கேட்டாங்க. ஒரு உலக மனிதனுக்கு உலகம் சொல்றத உலக மனிதனுக்கு உள்ள வித்தியாசம் நம்ம குடும்பத்துல திருமணம் நடக்குது, குடும்பமானது, பிள்ளைகளாக படிக்க வைக்கிறோம், படிச்சு முடிச்சு வேலைக்கு போறோம், அப்புறம் திருமணம் ஆகுது. இந்த ரொட்டீனா என்ன செய்யுது? நடந்துட்டு இருக்குது. உலக மக்கள் மத்தியில் என்ன நடக்குது? அதேதான். திருமணம் ஆகுது, பிள்ளைகள் வளருது, அப்புறம் படிக்குது, வேலைக்கு போகுது, சம்பாதிக்குது, அப்புறம் அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம். அப்படியே ரொட்டேஷனா நடக்குதாமா? கிறிஸ்தவர்களுக்கு எப்படி நடக்குதோ அதேதான் உலக மக்களுக்கும். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன விற்கிறோம்? என்ன இல்ல, சலையே வேண்டாம். பண ஆசைதான் விற்கிறவங்க இருக்குது, பொருள் ஆசைதான் விற்கிறவங்க இருக்குது. அப்ப சிலையா வச்சுக்கிறோம், நம்ம பொருளா வச்சுக்கிறோம். நம்மகிட்ட ஆசை இருக்க இல்லையா? நம்ம அவருக்கு தேவனை அறியாதவர்கள் சொல்ல முடியாது. அவங்களை போய் கேட்டு பாருங்க, எங்களுக்கு ஒரு கடவுள் இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு, அவங்களுக்கு பெரிய சக்தின்னு சொல்லணும். இந்த விக்கிரகத்துக்கு வச்சிருந்தாருன்னா அவங்க ஒரு பெரிய உலக கடவுள், ஒரு பெரிய சக்தின்னு சொல்லுவோம். பாம்பம் அதான் கடவுள். அப்ப அந்த தேங்காய் பழமெல்லாம் எடுத்துட்டு போய் கும்பிட போறாங்கல்ல, அவங்களுக்கு கடவுள் போய் நம்பிக்கை இல்லாமையே போறான் இருக்குது பண்ணிட்டு. நம்மளும் எல்லாம் பார்க்கிறோம், ஜோசி பார்க்கிறோம், எல்லாம் பார்க்கிறோம். பாஸ்கிட்ட போய் கேட்கிறோம், என்ன ஜெபம் பண்ணி சொல்லுங்கிறோம், சொல்றாரு. ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க, கேட்கணுமா இல்லையா? அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு, நிறைய பணம் வச்சுக்கிறான், ரொம்ப கஷ்டம் இல்லை. கழுத்துல ஆள் இருக்கிறதெல்லாம் வாங்கி போட்டுருவான், காசு வேணும் அடையை வச்சுக்குவான். யார் சொல்றது? அவனுக்கு சமாதானம் இருக்கு. நம்ம தான் கேட்கிறோம், ஆண்டவரையே ஒரு சமாதானத்தை கொண்டு கேட்கிறோம். அவன் கேட்கறதே கிடையாது. எது வந்தாலும் ரைட். நீ எல்லாம் பேசணும், வரும் பேசணும். யார் சொன்ன? பரலோகம் தான். நீங்களா கட்டி வச்சுக்கிறீங்க பரலோகம் நிச்சயங்கள் என்ன லட்சி போட்டு பரலோகம் போகலாமா? நிறைய பேர் பைபிள்ல போகல, நிறைய பேர் பைபிள் என்ன செய்யல, பரலோகம் போகல. பவுல் சொல்றாரு, இவனையும் அதை சேர்த்தும் போயிட்டாங்க பாதி வழியில. நிறைய பேர் வந்தாங்க, பாதி வழியில செஞ்சாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே இயேசு
சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? ஏன்னா சீஷர்கள் சொல்றாங்க, இவருடைய உபதேசம் கஷ்டமா இருக்குது, உபதேசம் எப்படிங்கிறது கடினமா இருக்குது, பின்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது இயேசு திரும்பி பார்த்து, நீங்களும் போறதுல சொன்னாரு. ஏன்னா அவங்க மனசுல திரும்பி இல்லாத மனசு இருக்குது, இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு. இயேசு சிலுவை சுமந்துட்டு வந்து சொல்றாரு. என்ன செய்ய சொல்றாரு? பாடுகள் உண்டு, துன்பம் உண்டு. 2:3 அங்கேயும் கிறிஸ்துவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் உள்ள யாவரும் துன்பம் பெறுவார்கள். துன்பம் இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? துன்பமான வாழ்க்கை. அப்ப எத்தனை பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? இன்னைக்கு அதுதான் படிக்க போறோம். என்ன படிக்க போறோம்? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் திருச்சியில் ஊழியர் செஞ்சிருக்கிறேன். அப்ப பிரான்ச் என்னோட வாலிப பிள்ளைகள் இருக்கணும். ஆண் பசங்க கூட இருந்தாங்க. ஒரு நாள் அவங்ககிட்ட என்னங்க, நாங்கெல்லாம் ஊட்டிக்கு போறோம்னு போறோம். எங்க போறோம்? ஊட்டி. ஒரு 5-6 நாள் சுத்திட்டு திரும்பி வந்தாங்க. போறோம்னா ஊட்டியில தான் போறது. என்னை பார்த்து எப்படி கேட்கறாங்க? எங்க பார்த்தாலும் கோட் போட்டுக்கிறான், தொப்பி வச்சுக்கிறான், ஷூ போட்டுக்கிறான், கௌரவமா நிற்கிறான். அது பார்த்தாலும் எப்படிங்கிறான்? ஷூ போட்டுக்கிறான், கோட்டு சூட்டு போட்டுக்கிறான், கேப் வச்சுக்கிறான். அந்த ஊர்ல பிறக்கணும்னு சொல்லு. அவங்க எந்த தோட்டத்தை போட்டாங்க? அவன் ஏன் குள்ளாங்க வச்சுக்கிறான் தெரியுமா? பனியுடு போட்டு ஏன் போட்டுக்கிறான்னா, குளிர் சொட்டு போடணும். ஷூ போட்டோம்னா கடையில கால் வைக்க முடியாது. சரி, ஆனா நம்மளால என்ன யோசனை பண்ணீங்க? அங்கதான் தெரியும் நம்ம குழுல தூரம் வாழ முடியாது என்று சொல்லி. அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்க்கும் பொழுது மிகவும் பாடுள்ள வாழ்க்கை. கிறிஸ்தவ ஜீவியம் என்ன வாழ்க்கை? பொய் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஒரு நாளைக்கு எத்தனை பொய் சொல்றாங்க? பொய்யே சொல்லக்கூடாது. அதெல்லாம் போக நாங்க என்ன செஞ்சு கொடுக்குறோம்? அப்பப்போ சின்ன பொய் சொல்லுவீங்க. பொய் சொல்லுவீங்க, மோசத்துக்கு மருவத்துக்கு போக முடியாது. ஆனா நம்ம பொய்யும் சொல்லுவோம். எங்க போவோம்? நமக்கே தெரியும் பொய் சொல்ல போக மாட்டோம். சரி, இன்னைக்கு நம்ம அந்த பாடத்தின் கருத்தை குறித்து ஒரு ஆய்வு நம்ம செய்யலாம். ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம். முதல் 2 காரியம். ஒன்று நம்முடைய குணாதிசயம், இரண்டாவது தேவனோடு உள்ள ஐக்கியம். நம்முடைய ஐக்கியம் பவுல் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ சில யோவான் சொல்றார், யோவான் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இப்ப நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்குது? தேவனோடும் உலகத்தோடும் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சொல்லுங்க பாருங்க, உலகம் நமக்குள்ள இருக்குது. இருக்கா? உலகம் நமக்குள்ள இருக்கா? இருக்கு. நமக்குள்ள ஆசை இருக்கா? விருப்பு இருக்கா? கால் பிடி வச்சு பெருசா போடலன்னு ஆசையா இருக்கா? இருக்கு. இன்னும் கொஞ்சம் நீட்டா ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கா? இருக்கா? கொஞ்சம் கை கட்டினா நல்லா இருக்கும் இல்லையா? ஷூ போட்டா கொஞ்சம் உயரமான ஷூ போட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ண எப்படி இருக்கும்? ஆசை இருக்கா இல்லையா? அது என்ன?
உலகம் நம்மோடு இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் அன்பு கூறாதீங்க. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. உலக சிநேகம் தேவனுக்கு பகை. இப்போ எங்க அப்பா அம்மாவை ஒரு பகைக்கிறாங்க. அப்படிக்காக நான் போய் அவங்க சொல்றேன், அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா பிடிக்கலன்னா அப்ப நான் என்ன சொல்லணும். ஓகே, நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். முதல் பகுதி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நம்ம படித்த போது அங்கே என்ன சொல்கிறார் என்றால், நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். என்னாக்கப்பட்டிருக்கிறோம்? எதனால நீதிமானாக்கப்பட்டோம்? இப்ப கேள்வி, என்னுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? என்னுடைய விசுவாசம் தேவனை முழுவதும் சார்ந்துதான் இருக்குதா? இங்கு கொஞ்சம் தேவன், இங்கு கொஞ்சம் உணர்வு. முழுமையா சார்ந்திருக்கும் பொழுது அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன ஆனீர்கள்? இரண்டாவது, நீங்க தேவனுடைய விசுவாசத்தினாலே தேவனுடைய பிள்ளையாக நீதிமானாகும் பொழுது நமக்கு தேவ சமாதானம் என்ன தெரியும்? தேவ சமாதானம் என்றால் என்ன? சமாதானம் என்றால் என்ன? இன்னைக்கு உலகம் முழுவதுமே தேடக்கூடியது சமாதானம், மன அமைதி, சமாதானம். ஆனா எல்லா நாட்டிலும் இல்லை. நாட்டிலும் உலகத்திலும் நாட்டிலும் பட்டணத்திலும் கிராமத்திலும் தெருவிலும் வீடுகளிலும் என்ன இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? நம்ம பக்கத்துக்காரங்க நமக்கு எப்படி இருக்கு? அவன் குப்பை தூக்கிக்க போறான். ஐயா தோற்று போய் இந்த குப்பை போடுறதுக்காக நம்ம நன்றியா? வாயு சொல்ல கேட்டு உள்ளுக்குள்ள கொண்டாங்க. மனுஷன் என்ன இப்படி அர்த்தம் பண்றாங்க? இயேசுவானவரை அடிச்சாங்க. ஒதுங்க வாயினால் என்ன செஞ்சாங்க? அடிச்சாங்க. அவர் உணவு காட்டினார். உணவு காட்டினார். நம்மளை அடிச்சு என்ன செய்வோம்? மோசமான என்னுடைய கை சும்மா இருக்குமா? பல்லுக்கு அது பழைய. ஆனா கேஸ் இப்ப சொல்றாரு, யாவரோடும் என்னவோ. அப்ப சமாதானம் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், சண்டை போடுறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். தம்பி கோபம் வந்தாலும் என்ன பண்றோம்? சண்டை பண்றது. கோபம் கொடுத்த என்ன வரும்? பேச்சு தப்பா வரும், வித்தியாசமா இருக்கணும். அப்ப கோபம் என்பது மாம்சத்தின் கிரியை, அதாவது உலக கிரியை. கோபம் என்பது மாம்சத்தின் கிரியை, அது உலகத்தின் கிரியாகிறது. முதலாவது நாம் படித்தோம், விசுவாசத்தினாலே நாம் என்ன ஆகணும்? யார் மேலே நம்முடைய விசுவாசம்? தேவன் மேலே, கர்த்தர் மேலே. எந்த அளவுக்கு விசுவாசம்? அவரை சார்ந்து முழுமையாய் தேவனை நம்புவது. சரி, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இல்லைன்னு பாத்தீங்கன்னா ஏன் சொல்லிட்டாரு? என்ன சொல்லிட்டாரு?
உடனே சொல்லக்கூடாதா? கடைசி நேரத்தில் சாப்பாடு இல்லைன்னா வெளியே சொல்லாட்டிட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. நான் நம்பி வந்தேன் மத்தியான சாப்பாடு இருக்கணும் இல்லையா? அது ஒன்றும் இல்லை. ஆனால் சிலர் என்னப்பாங்க, பரவாயில்லைங்க நம்ம ஆண்டுடைய வார்த்தையை கேட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். சில மக்கள் என்ன சொல்லுவாங்க, சோறு கூட போட முடியல, உள்ளுக்குள்ளேயே வெளி சொல்லாமையே. இப்போ நாம தேவன் வேலை வைக்கக்கூடிய விசுவாசமானது நம்ம என்னவாக மாற்றுகிறது? யாராவது சொல்லுங்க, நீதிமான். பழைய பாட்டில் யாராவது சொல்றாங்க நீதிமான்? அம்மா அம்மா சொல்லுங்க, சொல்லு. மோசே நீதிமான். அப்புறம் ஆபிரகாம் நீதிமான், யோபு நீதிமான், நோவா நீதிமான், யோசேப்பு. இந்த மாதிரி கைப்படி இல்லாத காலத்துல கூட என்ன திருப்பி இருக்கிறாங்க. எதனால அவங்க நீதிமான் ஆக்கப்பட்டாங்க? தேவன் மீது வைத்த ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல. நோவாவுடைய காலம் வரைக்கும் மழை பெய்யவே என்ன செய்யல. அப்போ கேள்வி, மரம் செடி கொடிகள்ல தண்ணி இல்லாம எப்படி வளர்ந்தது? நோவா கொடிக்கு டம்ளர்லயே கப்பலையே பக்கெட்ல கொண்டு ஊத்துனாரா? பனி, அந்த பனி தண்ணியினால அந்த மரம் செடிக்கெல்லாம் என்ன கிடைச்சது? அந்த பாப்பா சொல்ற பைபிள் உண்மையில அவருக்கு பெருமையாகி போச்சு. நமக்கு சில பேர் கை தட்டினாங்க. ஒரு விஷயம், நீ அந்த பைபிள்ல படிச்சிருக்கிற அது அதுக்காகத்தான் நாங்கள் கை தட்டுவோம். நீ சொந்தமா சொன்னா நாங்கள் கை தட்டுவோம். வெரி குட், நன்றி. ஓகே, அப்போ இந்த உலகம் தண்ணீரினாலே அழிக்கப்படும் என்று நோவாவுக்கு சொல்லப்பட்டது தேவனால். தண்ணி எங்கேயுமே மூடல, மழை பெய்யல, ஊற்றுக்கள் திறக்கல, எதுவுமே தெரியாது. ஆனால் நோவா என்ன செஞ்சார்? அந்த வார்த்தையை நம்பினார். அது விசுவாசம். மழையை பார்க்கல, ஆனா அது என்ன செய்தார்? நம்பினார். ஒரு பெரிய கப்பல். என்ன கப்பல்? பெரிய கப்பல். எத்தனை பேர் கட்டணும்? வேண்டாம், தெரியல. ஒரு 1000 பேர் இருக்கலாமா? இருக்கலாம். நிறைய பேர். பெரிய 300 போலாம். பெரிய 3 மாடி கப்பல். அதான் முதல் உலகத்துல உண்டாக்கப்பட்ட கப்பல். அப்ப நிறைய பேர் அந்த கப்பலை கட்டி இருப்பாங்க. வேலைக்கு வந்துருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா நோவும் அவங்க பசங்க 3 பேர், அவங்க 4 பேர் அவ்வளவு வேலையே செய்ய முடியாது. ஏன்னா கார்பெண்டர் வேணும், எல்லா வேலையும் வேணும். டெக்ஸ்ட் வேணும், மரம் நட்டுறவங்க வேணும், உள்குடி எல்லாத்துக்கும் வேலை காசு வேணும். நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்ப நோவா அப்ப பிரசங்கம் பண்ணாரு. எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. நோவா எத்தனை வருஷம் பிரசங்கம் பண்ணாரு? அப்ப 120 வருஷம் பிரசங்கம் பண்றாரு. அந்த 120 வருஷம் கப்பல் வேலை நடந்துட்டே இருக்குது. அப்போ 120 நாள் அங்கேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு 120 வருஷம் அங்கே இருந்தாலும் அவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. மோஸ்ட் பிரசங்கம் நோவா பிரசங்கத்தை கேட்டுட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆனா ஒருத்தர் கூட வளர்த்துருக்கல. கப்பல் எல்லாம் சேர்த்து கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா ஒருத்தர் மேல செய்யல. நோவா சொன்னதை நம்பல. ஆனால் நோவா தேவன் சொன்னதை நம்பினார். நோவா யார் சொல்றது நம்பல? விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப ஆண்டவர் நோவாவுக்கு என்ன சாட்சி கொடுத்தார்? அருமையான நீதிமானும் உத்தமனும். உத்தமன் என்ன அர்த்தம்? முழுமையானவர், பரிபூர்ணமானவர். ஆண்டவர் சொல்றார். அப்ப நோவாவை தேவன் நம்பினாரா? அப்ப முதல் யார் தேவனை நம்பினார்? நோவா. இப்போ நாம விசுவாசத்தினாலே நாம் தேவனை நம்புகிறோம்.
ரெண்டு வார்த்தை இருக்கு. ஒன்று ஃபெய்த், இன்னொன்று ஹோப். ஒன்று விசுவாசம், இன்னொன்று நம்பிக்கை. ரெண்டு ஒன்றா வேறையா சொல்றமா? எப்படி? விசுவாசத்துக்கு காணப்படாது, நம்பது வந்து கண்ணால பார்த்து நம்பது. இது ஃபுல்ஃபில் பிரசவ வேலை. நம்புறீங்களா? அது நம்பிக்கை. கண்ணில் காணக்கூடியதை நம்புவது, காணாததை நம்புவது. தேவனை நாம் யாரும் பார்க்கல, இயேசு கிறிஸ்துவை நாம் யாரும் பார்க்கல, மோட்சம் நரகம் நமக்கு தெரியாது. தெரியுமா? மோட்சம் நரகம் தெரியுமா? அல்ல, பைபிள் இருக்கிற வார்த்தை. அதை நாம் என்ன செய்யணும்? அது முதலாவதாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். எதனாலே? தேவன் பேரிலே வைக்கக்கூடிய விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக. இப்போ நியாயப்பிரமாண காலத்துல ஒருவனும் நீதிமானாக முடியல. ஏன்னா எல்லா சடங்குகளையும் அவங்க செய்தார்கள். தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. யூதர்கள் அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள், பலிகளை செலுத்தினார்கள், தூம நோக்கம் காட்டினார்கள், திருவிழாக்கள் செய்தார்கள், காணிக்கைகள் கொடுத்தார்கள், எல்லா காரியத்தையும் சிறப்பாக செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன இருக்கவில்லை என்றால் விசுவாசம் இருக்கவில்லை, அன்பு இருக்கவில்லை, இரக்கம் இருக்கவில்லை. இப்ப ஆண்டவர் எதை விரும்புகிறார்? பலியையா இரக்கத்தையா? இப்ப தேவன் இரக்கமுள்ளவரும் அன்புள்ளவரும் அவர் சார்ந்த உள்ளவர். நாமும் சண்டை போடுறது. நான் சார்ந்தமும் மத்திய 11ஆம் அதிகாரத்துல மனம் தாழ்மையும் இருக்கிறார். சார்ந்தத்தோடு இல்லை, அவங்க மனது என்னவா இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எல்லாரும் என்னை போல் ஆகுங்கள். யாரு போல ஆகுமா? அப்ப அவர் எப்படி இருக்கிறாரு? இப்ப நமக்கு இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? அக்கியை பார்த்து நம்ம சொல்ல வேண்டாம், நம்மளே பார்த்துக்கோம். டெஸ்ட் பார்க்கறது யாரு? சின்ன எழுதிய நல்லா படிக்கிறீங்கன்னு யார் பார்க்கறவங்க கிடையாது, நீ தான் பார்க்கணும். டீச்சரு பாஸ் ஃபெயில் தான் போடணும். ஒன்று பாஸ் இல்லைன்னா உனக்குள்ள தீர்மானம் இருக்கணும். நான் நல்லா படிக்கணும், நல்லா எழுதணும், நான் பாஸ் ஆகணும். யாரு யார் தீர்மானிக்கணும்? என்னுடைய கடைசி பையன் 4வது படிக்கிறான், ஃபெயில் ஆகிட்டான். இங்கிலீஷ் பாடத்தில் எல்லாம் அவன் ஏன்டா ஃபெயில் ஆகிட்டான்னு கேட்டேன். டீச்சர் வந்து படிக்கிறோம் புது புது கேள்வியாக வச்சுட்டாங்க. நான் படிச்சது போகல, எதுவுமே வா அந்த டீச்சரை நான் கேட்காம போக மாட்டேன். பள்ளிக்கூடம் கூட்டிட்டு சரி ஜோசப் மெட்ரிகுலேஷன் நான் கூட்டிட்டு போய் டீச்சர் கிட்ட கேட்டா டீச்சர் ஒன்றும் கேட்கல. போய் ஒரு இங்கிலீஷ் புத்தகம் தெரிஞ்சுருவாங்க. இந்த புக்கை நான் ஜூன் மாதம் வாங்கி கொடுக்கல, அப்பவே தோணுச்சுதான். புக் எப்போ தோணுச்சுதான்? ஜூன்லேயே தோணுச்சுதான். எவனா இருந்தா அப்பவே சொல்லி என்ன பண்ணிருக்கோம்? ஒரு புக் வாங்கி கொடுக்கும், ஒரு பிரச்சனை இல்லை.
இப்போ ஏப்ரல் மாதம் பரீட்சை முடிஞ்சு ரிசல்ட் வந்த போது என்ன சொல்றாங்க? அப்ப அது புக்கு தொலைஞ்சு போச்சு. அப்ப புக்கு தொலைஞ்ச போது இவன் என்ன செய்யறேன்? யாரு மேல கொடுத்தோம்? ஆனா அவன் யாருக்கு தொலைச்சோம்? நம்ம நம்ம குற்றத்தை நாம என்ன செய்ய மாட்டோம்? பார்க்க மாட்டோம். நம்ம நம்ம நல்லவையா காட்டிக்குவோம். நல்லவையா நம்ம காட்டுவோம், நடிப்போம், நல்ல நடிகர். இப்போ எதிராக நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். முதல் கேள்வி, எனக்குள் விசுவாசம் இருக்குதா? அப்ப தேவனை அவர்கள் விசுவாசித்தார்கள், விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். விசுவாசித்து என்ன செஞ்சாங்க? விசுவாசிகளும் விசுவாசித்து. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் பாருங்க, 20 யாக்கோபு நிறுவனம் 19 வருஷம். யாரு நடுங்கிறது? நம்ம எல்லாம் நடுங்கிறோமா? அப்ப யாருக்கு விசுவாசம் அதிகம்? ஏன் இந்த வார்த்தையை சொல்றாங்க? யாக்கோபு ஆசிரியர் மோனை கொண்டு வருகிறார். யாரு நம்ம யாரை பற்றி படிச்சிருந்தோம்? இப்ப நம்ம இந்த பகுதியில் படித்த காரியம், விசுவாசிகள் தேவனை விசுவாசிக்கிறா? நம்ம விசுவாசிக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்திற்கும் விசுவாசுடைய விசுவாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? பயந்து நடக்குது. அதிகமான விசுவாசம் யாருக்கு? அப்புறம் நம்ம விசுவாசத்திற்கு ஓகே, நாம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறோம். நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறோம். தேவனுக்கு என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் என்ன செய்கிறது? போதுமா? அப்ப நாம கீழ்ப்படியலன்னா எந்த விஷயத்துல வருவோம்? ஐயோ, நான் சர்ச்சுக்கு போறேன், பைபிள் படிக்கிறேன், ஜாப் பண்றேன், எல்லாம் பண்றேன்னா எனக்குள்ள கீழ்ப்படுதல் இல்லைன்னா நானும் விசுவாசுடைய கேட்டகரியில நானும் வருகிறேன். அப்ப எனக்குள்ள யார் இருக்குமா? அப்ப நான் பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? ஓகே, நம்ம தொடர்ந்து அந்த 2வது பகுதியை நாம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். சரி, நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாய் நடக்கிறோம் என்றால் வாழ்கிறோம். நடக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? வாழ்கிறோம். நாம் எப்படி வாழ்கிறோம்? விசுவாசித்து வாழ்கிறோம். விசுவாசித்து, தரிசித்து அல்ல. இயேசுவை யாரும் எப்பொழுதும் எந்த காலத்திலும் பார்த்தது 2000 வருஷத்துக்கு முன்னால அன்னைக்கு வாழ்ந்த அந்த மக்கள் இயேசுவை செஞ்சாங்க, நேரடியாய் பார்த்தாங்க. நீங்களும் நானும் யாரும் வேலை செய்யலாம் பார்க்கல. இப்ப இயேசு எப்படி இருப்பார்? இயேசு எப்படி இருப்பார்? இயேசு நம்ம போல இருப்பாரா? நிச்சயமா நம்மளை போல இருக்க மாட்டாரு. நாம அவரை போல ஆகணும். நம்மளை போல அவர் இருக்க மாட்டாரு. அவரை போல நாம் ஆகணும். அதான் வேணும். முதலாவது
விசுவாசத்தினாலே நாம் என்னவாக மாற்றப்படுகிறோம்? நல்ல கவுக்கு எல்லாவது ஷார்ப்பா வச்சுக்கோங்க. நீதிமானாக்கப்படுகிறோம். இரண்டாவது, நாம் கண்ணால கண்டு தேவனை பின்பற்றவில்லை, நடத்தவில்லை. காணாத தேவனை, அதாவது விசுவாசத்தினாலே நாம் நடக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என் அஸ்திபாரத்தின் மீது இருக்கிறது. தேவன் ஒருவரும் எதிரிகள் 11:6 தேவன் ஒருவன் ஒன்றென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? வரவேற்கிறார். தேவன் ஒருவர் இருக்கிறார். நான் பார்க்கிறேன். ஆனால் யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? தேவன் என்ன கொடுக்கிறார்? தேவன் பலனை கொடுக்கிறார். ஆகவே இந்த இரண்டாவது பகுதியை நாம் படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தும் விசுவாசத்தினாலே வாழ்கிறோம். எதனால வாழ்கிறோம்? நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உணவோ உடையோ சகல காரியமோ யார் கொடுத்தது? தேவன் கொடுத்த இலக்கமும் தயவும் என்று சொல்கிறோம். இன்றைக்கு நம்ம ஜீவனோடு இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம் என்றால் இந்த தேவனுடைய அதனால நம்முடைய வாழ்க்கை தேவன் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கைகள். ஒரு சமயத்துல யோபு சொல்லுகிறார், யோபுடைய சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு, பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டார். யோபு சொல்றார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். சொல்லாமா ஒன்றில் போன வாரம் நான் மைசூர் போயிட்டு ட்ரெயின்ல போனேன். மைசூர் போற வழியில இறக்கும் போது ஒரு அம்மா போற வழிட்டு நான் இறங்கிட்டேன். பஸ்ல ஏறும்போது சார்ஜர் பார்த்த காலம். மைசூர்ல இருந்து ஊட்டி வர வரைக்கும் என் மனசுல சார்ஜர் தான் நினைப்பா இருக்கு. நல்ல சார்ஜர், காஸ்ட்லி சார்ஜர். எப்படி விட்டுட்டுமே, இவ்வளவு கவனமா இருக்குமே, இது எல்லாம் நீங்க செஞ்சு விட்டோம். சார்ஜர் இல்லைன்னு செல்லு செய்ய முடியாது. பேச எப்படியே கவனிச்சு வந்து சேர்த்தேன். இப்போ என்னுடைய எல்லா எண்ணமும் இருக்கான போச்சு. சார்ஜ் இல்லை. இதே போல நம்முடைய கவனம் கூட நான் விசுவாசத்தினால என்று சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் கவனம் எங்க போயிடும்? பசி வந்தா பசி வந்தா 10 போயிடும். எங்க பாட்டினால வந்து சுரசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு இல்லை. நீங்க எப்படா நீங்க விட்டா வீட்டுக்கு தான் போகலாம், இங்க ஒரு சோறு போனோம்னா அதே நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? என்ன நினைக்கிறாங்க காவலை நானா அரிசி பார்த்து பார்த்துவாங்க. அவங்க ஆக்கி ஓகே. அப்போ நம்முடைய வாழ்க்கை எதிலே அஸ்திவாரப்படுது? ஃபெய்த். எதில? ஏன்னா தேவன் ஒருவன் உண்டு, அவரை தேடுகிறவனுக்கு பலனை கொடுக்கிறார். பிசாசு தேவன் ஒருவன் உண்டு என்று நம்புகிறது, அது கீழ்ப்படியவில்லை. நாம் என்ன செய்கிறோம்? அப்ப கீழ்ப்படிதல் முக்கியமா, நம்பிக்கை முக்கியமா? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது. அப்ப நம்முடைய கிரியை என்னவா இருக்கு? நம்ம எதில் நடக்கிறோம்? என்னை நீதிமான் ஆக்கிட்டார். விசுவாசத்தினால நானே நீதிமான் ஆக்கிட்டார். அடுத்தது நான் விசுவாசத்தில் நடக்கிறேன். ஓட்டப்பந்தயத்துல அங்க போய் நிக்கிறோம். ஓடம் பேசுகிறோம், ஓடி முடிச்சுமா நானும் போய் நின்னேன்னு சொல்றேன். நானும்
போதுமா? என்ன செய்யணும்? ஓடணும். எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். அப்ப பவுல் சொல்றாரு, ஓட்டத்தை ஓடினேன் எல்லாம் முடித்தேன். ஓட்டத்தை என்ன செய்தேன்? முடித்தேன். ஆமா, ஓட்டத்தை முடித்தேன். ஓகே. மூன்றாவதாக எதிரே 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆவது வசனம் வரை. நாம் எல்லாரும் பைபிள் எல்லாரும் பார்க்கணும். நீ வாசிக்கிறது நாங்க எல்லாரும் கேட்கணும். அப்ப எப்படி வாசிக்கணும்? பொறுமையல்ல, வேகமா வாசி முடிக்கணும் அவசியம் இல்லை. நம்ம பேசுறது படிக்கிறது என்ன ஆகணும்? புரியணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட். யார் அது? முன்னாடி 2 பேரும் குணப்பாரு. தேவனை ஒருவனும் ஒரு காலமும் பார்க்கவில்லை, ஆனால் இயேசுவை பார்த்தார். அப்ப இந்த பூமிக்கு மறுபடியும் வரப்போவது யார்? ஆண்டவராகிய, நான் சொல்லி இருக்கிறேன், இயேசுன்னு சொல்லக்கூடாது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஒரு டாக்டர் போய் சாருக்கு சொல்லுவீங்க, டாக்டர் போய்ங்களா? வக்கீல போய் சாரு போய்ங்களா? வக்கீல் சார் போய்ங்களா? ஏன் பட்டப்பேர் அன்புடைய தகுதியுடைய மகன் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார். மனுஷனாக ஒரு சாதாரண குழந்தையாக இருந்தார். அந்த குழந்தை வளர்ந்து ஊழியத்துக்கு போய் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு வரும் பொழுது தேவனாகி கட்டதாமே அவருக்கு சொல்லுகிறார். அவர் உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அன்பு சொல்லிக் கொடுக்கிற முதல் வகுப்புல ஆண்டவன் என்றால் என்ன? ஆண்டவர் ஆண்டவர் என்னுடைய சரி, கிறிஸ்து என்ன வருதா சொல்லி கொடுக்காதீங்க. இப்ப பைபிள் தான் கேட்க முடியாது. கிறிஸ்து என்ன அர்த்தம் தெரியுமா? தெரியாதா? எங்க நேரம் வீணா போகுது. உண்மைதான். கிறிஸ்து தப்பா சொன்னா நான் கை தட்டணும். ராஜா கை தட்டு முன்னாடி அழகா சொன்ன ராஜா. கிறிஸ்து சொன்னால் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா. பைபிள்ல தீர்க்கதரிசிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். தாவீது ஒரு ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அத்தோடு கூட தாவீது ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி, அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய பாட்டில் இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் இயேசு ஆசாரியனாகவும் ராஜாவாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். எல்லாரும் தெரியும். எல்லாருக்கும் யாரு? அவர் நம்ம சொல்லும் போது ஆண்டவராகிய இயேசு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மரியாதை கொடுப்பாங்க.
ஓகே, அது நல்ல பாட்டு. நமக்கு வயசு எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இயேசு இன்னும் எவ்வளவு நாள் தான் வரப்போறாரு? எவ்வளவு நாள் கற்றுதான் இன்னொரு நமக்கு சொன்னது. ஆனா வருது. சரி, எப்படி மனுஷன் பிழைப்பான்? விசுவாசத்தினாலே பிழைப்பான். யார் பிழைப்பான்? யார் நீதிமான்? நாம் நீதிமான். எதனால நீதிமானாலும் அப்ப நாங்க தான் யார் சொல்ல முடியுமா? ஆமா, என்னை ஆண்டவர் நீதிமான் ஆகிறார். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம் அவர் மேலே இருக்கிறது. சரி, என்னை நீதிமான் ஆக்கிட்டா நான் அந்த அடுத்த வார்த்தை, அதெல்லாம் அடுத்த வார்த்தை போதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு கிட்ட வாங்கிட்டு போறாரு. அந்த காலத்துல எப்படி இருந்து தெரியுமா? நெருப்பா இருந்தோம். எப்போ ரட்சிக்கப்பட்டு அந்த காலத்துல. இப்ப கேட்போம், வாட் அபௌட் நவ்? எப்போ அதே மாதிரி இன்க்ரீஸ், வளரணும், பெருகணும், இன்னும் உறுதியாகணும், பூர்ணப்படணும். பூர்ணப்படணும். ஆனா நாம் இது என்னவா இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? குழந்தையா இருக்கிறோம். இன்னும் தெரியாம இருக்கிறோம். ஏன் தெரியல? நமக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. இல்ல, கிறிஸ்துன்னு தெரியாம இத்தனை காலம் வாழ்ந்துட்டோம். கிறிஸ்து என்றால் கைது ராத்திரி 12 மணிக்கு தட்டி மறுக்குமா கற்றுக் கொடுத்தேன், சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, அப்போ யார் அந்த விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி நீதிமான் ஆயிட்டான். நீதிமான் ஆயிட்டான். பின்வாங்கி போறது வழி இருக்கா? இருக்கு. பின்வாங்கி போவானால் என் ஆத்மா தேவன் பிரியமாய் இருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்ல மாட்டார்? ஆனா நான் சொல்லலாம், நான் விசுவாசத்தை நான் நீதிமான் ஆகிட்டேன், நான் இன்னும் என்னமா இருக்கிறேன்? நீதிமானாய் இருக்கிறேன் சொல்லலாம். தாவீதுக்கு ஒரு ராஜா, சவுலுக்கு ஒரு ராஜா இருந்தார். ஆண்டவர் சொன்னார், அமீலேக்கை போய் அழிச்சுடுவான்னு சொன்னார். என்ன சொன்னாரு? ஏன்னா இந்த அமீலேக்கை என்னுடைய ஜனங்களை கஷ்டப்படுத்தினாங்க, அதனால அழிச்சிடு அப்படின்னு சொன்னாரு. இது போனாரு, பார்த்தாரு, கொஞ்சம் தங்கம், கொஞ்சம் விடையுள்ள சால்வை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்ல ஒரு மாடு ஆடு அதையெல்லாம் அப்படியே விட்டுட்டாரு. ஆனா ஆண்டுடைய கட்டளை என்ன? எல்லாத்தையும் சகலமும் அழிக்க வேண்டும். இவர் ராஜா தானே, கொண்டு வந்து கட்டிட்டாரு. அது என்ன பண்ணும்? 6 மாடு சும்மா வாய முடியுது. டீச்சர் சொல்றாங்க, வரக்கூடாது, மாணவர்கள் பேசக்கூடாது. என்ன செய்வாங்க? பேச மாட்டாங்க, அடிப்பாங்க. வயது இல்லையா? வாங்கி 6 மாடு அது எப்ப வேணாலும் கட்டலாம், எப்ப வேணாலும் கட்டம் போடலாம். இப்போ அந்த சாமுவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு. அந்த சவுண்டாவை பார்த்து கேட்கிறாரு, என்ன யுத்தமெல்லாம் எப்படி? வெற்றி 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 அப்படிங்கிறாரு. அப்ப தமிழ் இந்த காரியம் அப்புறம் சொன்னாரு சாமுவேலு. 6 மாடு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது? அதுவா எதுவா? அதுவா? நம்ம ஜானிக்கிறாங்கல்ல, ஆண்டவருக்கு பலி கொடுக்கிறதுக்காக இதையெல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க. யாருக்கு பலி கொடுக்க? ஆண்டவர் அதை அங்கேயே அழிச்சுருக்காரு. முழுமையா இங்க கொண்டு வந்து என்ன கொடுக்க போறாங்க? அப்ப சாமி சொல்றாரு, கீழ்ப்படிதலா பலியா?
நம்மகிட்ட பதியெல்லாம் இருக்குது. என்ன இல்லை ஒண்ணு வேண்டாம். காலையில புறப்படுற என் பேத்திக்கிட்ட இந்த சூ எடுத்துருவாங்க. வெளியே இருந்து சாக்ஸ் போட்டு நடந்த அழுக்காயிருங்க எழுச்சிட்டே இருக்கிறான். அவன் வேகத்தான் செஞ்சுட்டு இருக்கிறான். எனக்கு என்ன பண்றது? கொஞ்சம் போகும், ரொம்ப போக மாட்டேன், கொஞ்சம் போகும். ஒரு சட்டை போடும், ஒரு அடுத்த போடுறேன். அடுத்த நிமிஷம் வந்து நிக்குது செருப்பு. அப்ப கொஞ்சம் அகற்ற வேண்டியது. இங்க சவுண்ட் பார்க்கணும். ஆண்களுக்கு கீழ்படியில ஆண்கள் சாமுவேல் மூலமா சொன்னா, நீ வந்து தேவ பேச்ச கேட்காம சந்த பேச்ச கேட்டதுனால ராஜ்யபாரத்தை என்ன செஞ்சா? இப்போ சவுனுக்கு அரண்மனை இருக்குது, சிங்காசனம் இருக்குது, எல்லா படையும் படை வீரர் இருக்கிறாங்க, ஆட்சி எல்லாம் இருக்குது. அவரு தான் பார்க்கறாரு. ஆனா தேவன் அவரை விட்டு அனுப்பினார். தேவ ஆவியானவர் அவரை விட்டு அவர் கீழ்ப்படியாது என்பது பின்வாங்கி போவது. எது பின்வாங்கி போவது என்பது? தேவனுக்கு கீழ்ப்படியாம போவது என்னவாகும்? பின்வாங்கி போவது. சரி, 39வது வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நாமும் நாமெல்லாம் யாராக இருக்கிறோம்? இந்த விசுவாசத்தினாலே நம்முடைய ஆத்மா என்னாகும்? மீட்படையும். விசுவாசத்தினாலே நம்ம எதை பெற்றுக் கொள்ள போகிறோம்? மீட்பு என்பது ஆரம்பம் மட்டுமல்ல, ஓடி முடிக்கணும், ஓட்டத்தை முடிக்கணும். நான் ஆண்டவர் ஞானசங்கத்திலே ஆண்டவர் பிள்ளையாயின்னு சொல்லி போட்டு என் பாட்டு செஞ்சுருந்தா ஆண்டவர் என்னோடு இருக்க மாட்டா. சந்தை விட்டு தேவன் என்ன செஞ்சார்? அவன் போயிட்டார். இவன் பின்வாங்கி போனால அவன் இவனை விட்டு போயிருந்தார். இப்ப நம்மளோட நம்ம நினைச்சுக்கலாம், நான் சர்ச்சுக்கு போறேன், காடு கொடுக்குறேன், பாட்டு பாடுறேன், பைபிள் வாசிக்கிறேன், எல்லாம் பண்றேன். ஆமா, வேறு நெகேமி தான், சலோமி தான், எஸ்தர் தான், வேறு மாற்றம் இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மை விட்டு நம்மோடு கூட இருப்பாங்க. அப்ப ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போன நம்மோடு யாரு இருப்பாங்க? அவன் சொல்லுவான், நான் உங்களோடு இருப்பேன், கவலைப்படாது மகளே, மகனே, நான் உங்களை விட்டு என்ன செய்வது? விலகவே மாட்டேன். ஆனா தேவையான தான் பேர் மாற்றமா? அதே தேவையான தான். இப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இப்ப தேவனை என்னை விட்டு போட முடியும்னால யார் வந்து சேர்ந்துட்டான்? நான் சொல்ல மாட்டேன். சாத்தான் பிள்ளை தேவ பிள்ளைகளே சொல்லுங்க. சாத்தான் சந்தோஷமாக அவன் வாங்கி வேணா சொல்லிட்டு போட்டு இந்த இடத்துல யார் இருக்கிறா? இருக்கிறானே இல்லையா? இருக்கிறானே இல்லையா? நம்ம வாய்ப்பு போயிருக்கா? பொய் பேசுறதுக்கு அப்பா யாரு? அப்பா இங்க யாரு இருந்தா நம்ம போய் பேசுவோம். சொல்லுங்க, யாரு சொல்லி தெரியல. உண்மையா இருதயத்தின் நிறைவுனா இருதயத்தில் எங்க இருக்குதோ குழம்பு சட்டியில கறி இருக்குமா? கரண்டி போட்ட என்ன பண்ணுது? மீன் என்ன? குப்பை என்ன? இது என்ன வருது? ஆண்டவரை பார்க்கிற நம்ம சொல்லுதா? வாயில சொல்லுதா? விசுவாசங்கள் விசுவாசத்துக்கு நடிக்குது. நம்மளும் சொல்ல ஆண்டவரே ஆண்டவர் உள்ள இருக்கிறார்கள் முக்கியம். உள்ள இருந்தா நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? சுத்தமாக இருக்கும். இருதயத்தில் சுத்தம் உள்ள பாக்கிய வாழ்க்கை அந்த பாக்கிய ஒரு பெரிய ஆசீர்வாதம்.
பாக்கியவான்கள் அவர்கள் யாரை தரிசிப்பார்கள்? தேவனை தரிசிப்பார்கள். சரி, ஆகவே நம்முடைய ஆத்மா ஈடேற நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசத்தை ஒரு முறை இல்ல, ஆல்வேஸ், எப்பொழுதும் அந்த விசுவாசத்தில் என்ன செய்யணும்? நிலை கொண்டு நான் இருக்க வேண்டும். அடுத்ததாக 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, அவரை, தேவனை அல்லது இயேசு கிறிஸ்துவை நாம் என்ன செய்யவில்லை? பார்க்கவில்லை. பார்க்கவில்லை. ஆனால் பார்க்காவிட்டால் கூட நாம் தேவனுக்கு என்ன செய்யறோம்? அன்பு கூறுகிறோம். ஆண்டவரை பார்க்கல, ஆனா அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன், உன் மீது அன்பாக இருக்கிறேன் சொல்றோமா? ஆண்டவர் சொன்னார் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்திலே அன்பாக இருந்தால் என் கற்பனைகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். அப்ப எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறானோ அவனுக்குள் யாருடைய அன்பு இருக்கும்? தேவனுடைய அன்பு. பவுல் சொன்னார், தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரித்தவர் பசியோ, பட்டினியோ, தாகமோ, நிர்வாகமோ என்ன வந்தா எனக்குள்ள எந்த அன்பு இருக்கு தம்பி? இப்போ நம்ம கேள்வி கேட்கிறோம், எனக்குள்ள என்ன அன்பு இருக்கு? இருக்கா? தேவன் இருக்குன்னா நான் தேவனுடைய கட்டளை என்ன செய்யணும்? கடைபிடித்து நான் நடக்க வேண்டும். சொல்றாரு, அவனை தரிசியாமல் இருந்தும் அவர்களுக்கு என்ன வைக்கிறீர்கள்? விசுவாசம் வைத்து சொல்லி முடியாதவரும் மகிமையால் நிறைந்திருக்கும் சந்தோஷம் உள்ளவராய் கனி கொடுக்கும். 2 காரியம். ஒன்று சந்தோஷம், கனி கொடுக்கும். இந்த கனி கொடுக்கிறது சந்தோஷத்துக்கு மேல, சந்தோஷம் என்பது சந்தோஷம், சந்தோஷத்துக்கு மேல என்பதுதான் ஆண்டவர் பூமியின் குடிகளே நீங்கள் மகிழ்ந்து கனி கொடுக்கிறேன். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஆண்டவருக்குள்ள என்ன ஆகணும்? மகிழ்ந்து கனி கூறணும். அது மகிமையான மகிமை யார் நிறைந்து தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்கும். எங்க இருக்கும்? தேவனுடைய மகிமை. நம் தொடர்ந்து வாசிக்கிறோம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த விசுவாசத்துக்கு என்ன கிடைக்கும் போது? பலனாகிய. அப்ப யாரெல்லாம் தேவன் மேலே விசுவாசித்து கீழ்ப்படுகிறார்களோ அவனுடைய ஆத்மா என்ன செய்யும்? ரட்சிக்கப்படும். முடிவு வரையேனும் நிற்பவனே, முடிவு வரையேனும் நிறைவேறுபவனே ரட்சிக்கப்படும். அப்ப ரட்சிக்கு எது வரைக்கும் இருக்கணும்? நாசனம் எடுத்துவிட முடியாது. வாழ்க்கை முழுவதும் தேவன் சார்ந்து தேவன் மீது விசுவாசம் வைத்து நாம் வாழும் பொழுது நாம் நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்படுகிறது. நம்முடைய ஆத்மா என்ன செய்யணும்? அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆத்மா எங்க போகும்? அப்ப ரட்சிக்கப்படாத ஆத்மா, ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போற ஆத்மா ஏன்? தேவன் அவர்கள் மீது என்னவா இருக்க மாட்டார்? நம்ம அது என்ன வசனத்தில் படிச்சோம்? எபிரேயர் 14ஆம் அதிகாரம் கடைசி பகுதியிலே இல்லையா? 31வது வசனம். 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். நம்ம அறிவிப்பு மறந்து எழுதி படிக்கும். சரியா? சரி, அடுத்ததாக 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு
4ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரயாசப்படுகிறோம். அடுத்தது நிந்தை என்ன? நம்மை குறைவாய் பேசுறாங்க, நம்ம அவமானப்படுத்துறாங்க. நிந்தை அடைகிறோம். விசுவாசிகளுக்கு தேவை. அப்ப நமக்கு என்ன கஷ்டம், என்ன பிரச்சனை, என்ன வந்தாலும் எங்க நம்பிக்கை யார் மேல இருக்கு? எல்லாம் போச்சு. எல்லாம் என்ன வந்தாலும் என் நம்பிக்கை நான் தேவன் மீது வைப்பதை என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன் என்பதே உறுதியாக. சரி, நாம் இதுவரைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை என்பதை குறித்து படித்தோம். என்ன படிச்சிருந்தோம்? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை சிம்பிளா நான் சொல்லிட்டேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? இதுவரைக்கும் விசுவாசம் முடிவு பரியது. இதுவரைக்கும் விசுவாசம் ஒரு நாள் விசுவாசம் மட்டுமல்ல, அனுதின வாழ்க்கையிலே எப்பொழுதும் தேவனை சார்ந்திருக்கிறார். இப்போ 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனத்தில் 7 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1 முதல் 3 வசனங்களை பார்க்கலாம். நாம் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய. ஆண்டவரை நமக்கு சாட்சி கொடுக்கிறார். நீங்க யாருடைய பிள்ளைகள்? 2 கூட்டம் இருக்கு. ஒன்று தேவனுடைய பிள்ளை, இன்னொரு பிசாசின் பிள்ளைகள். அப்ப நாம் யாரு? நாம் தேவனுடைய. அது எதனாலன்னா தேவனுடைய அன்பு. தேவன் தம்முடைய அன்பை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார்? அவருடைய மகனை பலியாக கொடுத்தார், இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார், அன்பு கொடுத்தார். மக்களுக்கு என்ன செஞ்சார்? அன்பு கொடுத்தார். சரி, நம்ம யாராச்சும் நம்ம கிட்ட அன்பா இருக்கிறாங்க, என்ன செய்யணும்? மக்களுக்கு ஏதாவது கொடுப்போம், எதையாவது கொடுப்போம். ஒரு டீயாவது வாங்கி கொடுப்போம், ஒரு டிஃபன் வாங்கி தருவோம் இல்லையா? ஒரு சத்தா நல்ல சத்தா போட்டு புதுசா கையில் எடுத்து கொடுப்போம். குடும்பம் அன்புக்கு வந்து என்ன சொல்லணும்? வெறும் அன்பு. எங்க வீட்டுக்கு வரேன் மத்தியானம் 12 மணிக்கு பசியோட அம்மா வாங்கி கொடுத்தா ஜெபம் பண்ணுறேன். அது இந்த மாதிரி நல்லா ஆசீர்வதி சுகத்தை கொடுத்து போட்டு வாங்க. இந்த ஆசீர்வாதமே வாய் சுழட்டி பண்ணுவாங்க. வயிற்றுக்கு கொஞ்சம் சோறு கொடுத்தா எது முக்கியம்? கிரியை, அன்பின் கிரியை. அன்பின் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அப்ப தேவன் தம்முடைய அன்பை நமக்கு என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். எது மூலமாக வெளிப்படுத்தினார்? நம்முடைய மகனை நமக்காக பலியை கொடுத்தபடியினாலே அந்த பலியின் மூலமாய் தமது அன்பை கட்டாது பண்ணிக்கிறார். ஒரு பையன் வந்தான், அவனுக்கு கொஞ்சம் கல்வி அவனை எவ்வளவுமே கிட்ட சேர்த்து அந்த சார் கட்டாத வெளியூர் அவன் அப்பா தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவனை பார்க்கும்போது பயனாயிட்டு அவனுக்கு கண் இதாக இருக்குது.
எல்லாருமே அப்பப்ப படிக்கிறதாக நான் சொல்றேன். சக்தி அறிஞ்ச அறியாத காலத்திலேயே அவன் இல்லை எனக்கு புரிஞ்சு. அப்ப அவனை எங்க வேணும் கூட்டிட்டு போகும்போது அவன் நாங்கள் 2 பேரும் போவோம், டீச்சர் எடுக்கிறோம் போவோம், கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்றாங்கன்னா 2 பேரும் வாங்கி சாப்பிடுவோம். கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவங்க வீட்டுக்கு டிஃபன் எடுக்கிறது எனக்கு கொடுக்கும். எங்க வீட்டுக்கு ஏதாவது செய்வாங்க, அதை கூட நான் கொடுப்போம். அப்ப அந்த அன்பு எப்படி காட்டி வந்தோம்? கொடுப்பது அந்த தேவன் நம்முடைய அன்பு எப்படி காட்டின? நம் மகனை கொடுப்பதன் மூலமாய் நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள். இப்போ இந்த உலகம் நம்ம என்ன பிள்ளைகள் என்று சொல்றாரு? சொல்லுமா? சொல்ல மாட்டேன். நான் கடவுளுடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, நிறைய அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய அன்பை யார் உணர்ந்தார்களோ, அன்பு யார் உணர்ந்தார்களோ அவர்கள்தான் யாருடைய பிள்ளைகள்? அதுக்காக ஓகே. இப்போ நாம இந்த பூமியில யாருடைய பிள்ளைகளா இருக்கோம்? நம்மளே இயேசு வருவார். இயேசு சீக்கிரமாய் வருவார். இயேசு சீக்கிரமாய் வரும்போது நாம் எப்படி இருப்போம்? நீங்க பைபிள் பாருங்க. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை இந்த பூமியில் அவர் வரும்போது பாருங்க, 2வது வருஷம் அப்போ அவர் வரும்போது நாம் என்ன செய்வோம்? அவரை பார்ப்போம், தரிசிப்போம் என்றால் என்ன? இந்த கண்ணினால் என்ன செய்வோம்? அப்ப நாம எப்படி இருப்போம்? அவரு போவாங்க, ஒப்பானா அவரை போவாங்க. சரி, இயேசு எப்படி இருக்கிறார்? நம்ம தாடி விட்டுட்டு இப்படி பார்க்க முடியாத வளர்த்திட்டு நம்ம சோகமா இயேசு தெரியுமா? பார்த்தீங்க? இல்லை பார்த்து ஓகே. இயேசுவை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம். சரி, இயேசுவின் முகம் எப்படி இருந்தது? சூரியனைப் போல பிரகாசம். அப்போ அவர் வரும்போது நாம் யார் மாதிரி இருப்போம்? அவரை போல இருப்போம். அப்ப அவர் எப்படி இருப்பாரு? அப்ப நம்ம என்ன இருப்போம்? சொல்லு, அது எப்படி இடத்தை வைத்திருக்கோம். நாம் யார் போல இருப்போம்? பிரகாசிக்கிற ஒளியாக. எந்த பிரகாசம்? சூரியனை போல. அப்புறம் சர்வத்துளினா சர்வத்துளி, வெண்மையான வெளிச்சமான. அது எப்படி இருக்கு? நம்ம கூட சில ஜாக்கெட் எல்லாம் போட்டுக்கிறாங்க, லைட்ல போட்ட கலர் கலராக பார்த்துக்கிறீங்களா? இந்த சினிமா கலரெல்லாம் போடுவாங்க. இப்போ இப்படி நம்ம தூக்கம் போட்டு முடிக்கிறாங்க. அப்படியே நைட்டு போச்சுன்னா இந்த லைட்டு பிளாக் ஆகிடுது. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுங்க கவர்ச்சி எல்லாம் கண்ணுக்கு பழிச்சுக்குது. கல்யாணம் போட்டு எப்படி இருக்கு ட்ரெஸ்? ஏன் அது கூடுதல் அந்த ஒன்று முக்கியமானது இல்லையா? அது போல
இப்ப இயேசு எப்படி இருப்பாரு? அவருடைய முகம், அவருடைய வஸ்திரம், நம்ம பொன்னில ஒரு 3ஆம் அதிகாரத்தில் படிச்சோம். ஒப்பதான் அவரை போல. யாரை போல? இயேசுவை போல. இப்ப நம்மளும் லைட் ஆயிரும். நம்ம ட்ரெஸ் எல்லாம் பிரகாசமா இருக்கு. அது எவ்வளவு மகிமை! இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளை. Now we are the children of God. இப்போ ஆனா அவர் வரும்பொழுது, ஏன்னா அங்க பிரியாணி கடை கிடையாது, கூல்ட்ரிங்க் கடையெல்லாம் கிடையாது. மன்னோருக்கு என்னது அங்க சோறாக்குற அங்க வைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அங்கே ஜீவ விருட்சத்தின் கனி இருக்கு. மரணமே இல்லை, இருள் கிடையாது. நித்திய நித்திய தேவர் நோ நெவர். ஜீவ ஆத்ம நீர் ஜீவத்தண்ணி பகலும் ஆட்டம் எப்ப கூட்டிட்டு போறாரு? அதுக்கு என்ன செய்யணும்? நான் கலெக்டர் என்ன செய்யணும்? எவ்வளவு படிக்கணும்? என் மருமக ரகு வகுப்புகளை படிச்சுட்டு கலெக்ட் ஆகிவிட்டு பயங்கரமா பணத்தை கட்டிட்டு டே அண்ட் நைட்டு மிஸ்டேக்காக படிக்கணும். என்ன அச்சீவ் பண்ணணும் இல்ல? நேரம் காலை டிஃபன் சாப்பிட்டு மத்தியானம் கரைசி வச்சுருக்கு, சாயங்காலம் துணியாடிட்டு படுத்து தூக்கிட்டு இருந்தா கலெக்ட் ஆக முடியுமா? ஆகலாம், ரொம்ப பெருசா இருக்கு. படிப்பு. அப்ப அந்த படிப்புக்காக என்ன செய்யுது? இப்ப நாம் யாருடைய பிள்ளைகள்? நாம் யாராக ஆகணும்? அவருக்கு ஒப்பாக. இப்ப நம்ம விசுவாசிக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? தரிசிப்போம். அவரை தரிசிக்கும் பொழுது யாரை போல இருக்கும்? என்னுடைய கடைசி மகனுக்கு கல்யாணம் நடந்தது. எங்க வீட்டுல இப்ப இந்த மாதிரி அடிச்சு பிள்ளைகள் இருக்கிறாங்க நிறைய. எனக்கே தெரியாது. கல்யாணத்துக்கு வரும்போது இதெல்லாம் ஒரே ட்ரெஸ் இருக்குது, அழகா இருக்குது. நான் இந்த பிள்ளைகளை பார்க்கிறேன். இந்த பெண்ணுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணாங்களோ அதே மாடல்ல கலர் மாத்திரம் நம்ம வித்தியாசமா வச்சுக்கிறோம். கல்வெட்டு கலர். அதுக்கு வரும்போது தேவதூது மாதிரி வந்துடும். ஒட்டுமொத்தம் வரும்போது பிள்ளைகளை எப்படி வருது? போயிடமா இருந்துச்சு. அதே குட்டியும் சொல்லியா எல்லாரும் ஒரே மாதிரி. எனக்கே ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவராகிய இயேசு வரும்போது நம்ம எல்லாம் யாரும் போலாயிரும். அப்ப அதுக்கு ஒப்பாகணும்னா பிராக்டிஸ் பண்ணலாம் வேண்டாமா? எப்போ? இந்த ஜனவரி 26ஆம் தேதி பிராடெல்லாம் நடக்குதுல்ல, அந்த பீச்ல போலீஸ் எல்லாம் நடக்குதுல்ல, அவங்க திடீர்னு வந்து அப்படி எடுப்பாங்களா? ரெக்கார்ட்ஸ் இல்லையா? எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டிராமா நடிக்கிறாங்க. டிராமா எடுத்தோடனே டிராமா நடிச்சுருவாங்க. பிராக்டிஸ் பண்ணுவோம். எங்க ஊர்ல பசங்களாம் பண்ணுவாங்க. நாங்க ஜன்னல போய் எட்டி பார்ப்போம். விட மாட்டாங்க. டேய், நாங்க மேடைக்கு வரும்போது பார்த்துருக்கோம், இங்க வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது. ஆனா இப்போ இந்த உலகத்துல நாமும் யாரும் போல ஆகிறதுக்காக நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரை போல, இயேசுவை போல. சரி, இயேசுவை போல ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? முடிவு எடுத்துக்கலாமா? முடிவு எடுத்துக்கலாமா? அவர் அங்கி வாங்கி போட்டுக்கலாமா? இப்ப நம்ம அதை படிக்கணும். முதல்ல என்ன வாழ்க்கை என்று படிச்சோம்? விசுவாச வாழ்க்கை. என்ன வாழ்க்கை? என்னைக்கெல்லாம் விசுவாச வாழ்க்கை? ஆளும் தினமும் எல்லா நாளும் விசுவாச வாழ்க்கை. இரண்டாவதாக நாம் இப்ப படிச்சுட்டு வருவது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதமான வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன வாழ்க்கை? ஏன்னா நாம் யாரை போல இருக்க போகிறோம்? கிறிஸ்துவை போல. நாம் யாரை போல இருக்க போறோம்?
சரி, கிறிஸ்து எப்படி இருந்தார்? அது அது காட்டப்பட்டது மத்திய 17ஆம் அதிகாரம். ஆமா, அது சொன்னாங்க. அவருக்கு இரக்கம் வந்தது, அன்பு இருந்தது, சாதம் இருந்தது, மனத்தாழ்வு இருந்தது. இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? அது வேதான் அது நாங்க அட்ஜஸ்ட் பண்றது கிடையாதுங்க. ஆளுங்க காம்ப்ரமைஸ் தான் கிடையாது. நான் நடந்தபடி வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். யார் நடந்தபடியே? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். எப்போ? இப்போ எப்பொழுதும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு. அந்த ஐயா வேலைக்கு போயிட்டாருன்னா அந்த அம்மா 4 முழுவதும் வீட்டில் இருக்கும். சாயங்காலம் தான் வேலைக்கு கொண்டு வந்தா ஒழுங்கு கட்டின்னு சட்டியில கை விட்டு வந்து தப்பு தப்பு ஓட்டாயிடும். ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணேன்? அந்த ஆள் சொல்லுவான், இப்படி சோம்பதே வீட்டு படுத்தாங்க. அப்போ அந்த அம்மா எதிர்த்து அவசரமா கூடி கொடுத்தா செய்ய முடியும். ஒன்றும் செய்ய கோபம் ஆட்கள் வரும்பொழுது நம்ம ஆயத்தமா இருக்க முடியாது. புத்தியுள்ள கண்ணீர்கள் இல்லாத கண்ணீர்கள் தெரியுமா? எங்க இருக்கிறது? மத்தியில யாரா காதல் சொன்னா நானும் சொல்லிட்டேன். மத்திய 25ஆம் அதிகாரத்துல அந்த 10 பேர் என்ன செய்துட்டு இருந்தாங்க? 10 பேர் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கதையெல்லாம் மணவாளன் வர அப்படி மணவாளன் சொல்லுவாங்க. மணவாளன் வர 5 பேர் என்ன செய்தாங்க? 10 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் என்னையோடு இருந்தாங்க. 5 பேர் பட்ட வச்சாங்க. பத்துச்சு எரியல. பட்ட வச்சாங்க, பத்துச்சு எரிஞ்சு. எரிஞ்சு எடுத்துட்டாங்க, பிரவேசித்தாங்க. எரியாதவர்கள் நம்ம எங்க போதும்? அவர் வரும்போது ஆயத்தமல்ல, முன்னாலே ஆயத்தம். அவரை சந்திக்க அவர் என்னைக்கு வருவாருன்னு தெரியாது. அப்ப என்னவா நாள் நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாய். அப்போ வாசிக்கிறோம் 6வது வசனத்திலே, அவருக்குள் நிலைத்திருக்கிறவர் என்று சொல்லுகிறவர் அவர் நடந்தபடியே இயேசு நடந்தபடியே. இயேசு எப்படி நடந்தார்? இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38. அவர் நன்மை செய்கிறவராய். என்ன செய்கிறவர? நான் எப்படி இருக்கிறேன்? எனக்குள் நன்மை இருக்கிறதா?
நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறேனா? நன்மை செய்ய இவர்கள் தேவனாக உண்டானவர். தாயை பார்த்து தேவன் கேட்டார், நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்கிறவர்கள் ஆபத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு இந்த பூமியில நன்மை செய்கிறவராய் சுற்றியிருக்கிறார். இப்ப நாமும் என்ன செய்கிறவராய் சுற்றிக்கிறோம்? ஊர் ரொம்ப நிலைக்கு பார்க்கிறவனா, சண்டை போடுறவனா, கெட்டவாத பேசுறவனா, போட்டி பேசுறவனா பார்க்கிறோம். எல்லாரும் அப்படிதான் உலகத்தில் இருக்குது. ஆனா தேவன் எப்படி இருக்கும்? நன்மை செய்கிறவர்களாய். அப்ப அவர் எப்படி நடந்தார்? சாந்தமாய் இருந்தார், மனத்தாழ்மையாய் இருந்தார், இரக்கமாய் இருந்தார், உதவி செய்கிறவராய் இருந்தார். உதவி செய்யலாமா? நம்முடைய மெதத்தை நமக்கு என்ன தியாகம் இருக்குதோ அதற்கு ஏற்றபடி டீ வாங்கி கொடுக்குறாலும் சரி, கரும்பு வந்து ஒரு டீ வாங்கி கொடுக்குறாங்க. டிஃபன் வாங்கி கொடுக்குறாங்க கரும்பு தான். ஒரு வேலைக்கு பசியா இருக்கிற ஒரு உணவில்லாத மனுஷனுக்கு வேலை செய்யலாம். சரி, ஒன்றும் வேண்டாம். ரோட்டை கடக்க முடியாம நிற்கிறார், ரொம்ப வயசாகுது, கைத்தை பிடிச்சி பத்திரமா கொண்டு போய் சரி, அது ஒரு நன்மை. நான் அந்த பணி இறங்கி முடியல, 2 பேர் வந்து கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தாரு. நான் சொன்ன ஆட்டிலே இந்த நேரத்திலே இந்த மக்களால் எனக்கு என்ன கிடையாது ஒரு நன்மை. வெளிக்கு போனா போட்டு உண்டாக்குவாங்க போறோம் இல்லையா? அவர் இருக்கு எந்த சாதிக்கு போறாரு அப்படி சொன்னாங்க இல்லையா? ஆமா, போயிடு வயசே போச்சு. சொல்றாங்க எத்தனை பேர் முதியோர்களோடு விட்டுறாங்க தாய் தான். அது போல உங்களுக்கு 7 பேர் போயிட்டு வந்தாங்க முதியோர்கள். எத்தனை பேர் அவங்களுக்கு நன்மை செய்யணும். இன்னைக்கு ஏதாவது நன்மை செஞ்ச காரணம் நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதலால் பாவம் என்ன? வெட்டலும் குடுக்கலும் கொலை செய்யணும், அதெல்லாம் பாவம். நன்மை செய்ய அறிந்தும் நன்மை செய்ய என்ன செய்யும்? நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், அந்த வாய்ப்பு என்ன செய்யும்? நம்ம சாதி பண்ணி 10 பக்கத்தோடு சொல்லுறாங்க, ஏன்னா தோட்டம் கொடுக்கல. இல்ல அது இருக்காது. நான் சொன்னதுக்காக வேண்டிய கற்றுடைய வார்த்தை சொல்றது. கற்றுடைய தாய்ப்படைய தாய் அப்ப 100 வயசு கூட யார் அதை கடன் பண்ணணும்? அப்ப நிறைய பேர் அப்பா அம்மா என்ன செய்யணும்? செவ்வாய் கிழமை தகவல் பாட்டிருக்கேன். நைட்டு தகவல் வந்து நான் காலை நான் வந்துட்டேன். அவருக்கு கணவன் மனைவி, அவருக்கு குழந்தை இருக்கிறேன். நல்லா சப்பாரிச்சாரு. எனக்கு வந்து நம்ம வீட்டு பக்கம் கொஞ்சம் பேர், அந்த ஐயா வீட்டு பக்கம் கொடுத்த பிள்ளைகளை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இறந்த உடனே ஒரு பையன் ஒருத்தர் கொஞ்ச நாட்டு கூட இருந்து யாரும் இல்லை. ஆனா நம்ம சபை என்ன செஞ்சு, 5 வருஷம் அந்த அம்மாவுக்கு ஒரு வீட்டு வாடகை கொடுத்து, 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் 11 வருஷம் 12 வருஷம் 13 வருஷம் 14 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் 17 வருஷம் 18 வருஷம் 19 வருஷம் 20 வருஷம் 21 வருஷம் 22 வருஷம் 23 வருஷம் 24 வருஷம் 25 வருஷம் 26 வருஷம் 27 வருஷம் 28 வருஷம் 29 வருஷம் 30 வருஷம் 31 வருஷம் 32 வருஷம் 33 வருஷம் 34 வருஷம் 35 வருஷம் 36 வருஷம் 37 வருஷம் 38 வருஷம் 39 வருஷம் 40 வருஷம் 41 வருஷம் 42 வருஷம் 43 வருஷம் 44 வருஷம் 45 வருஷம் 46 வருஷம் 47 வருஷம் 48 வருஷம் 49 வருஷம் 50 வருஷம் 51 வருஷம் 52 வருஷம் 53 வருஷம் 54 வருஷம் 55 வருஷம் 56 வருஷம் 57 வருஷம் 58 வருஷம் 59 வருஷம் 60 வருஷம் 61 வரு
வீட்டுக்கு தேவை வியாபாரம் வாங்கிட்டு மாதம் மாதம் வரையும் தருவாங்க. மற்றும் காய்கறி இருக்கும்போது வாங்கி கொடுத்து அவங்க எவ்வளோ நாள் நம்ம காப்பாற்றுவோம். யாரு எனக்கு ஏற்றிட்டு இவர் சம்பாதிச்சதெல்லாம் பத்திரமா வச்சிருப்பாரு. பேங்க்ல இவங்களை போட்டு வச்சிருப்பாரு. வீட்டு செலவு பண்ணாங்க என் சனு இருப்பாரு. அவன் சொல்றான், அப்பா எல்லாத்தையும் நான் சொந்தக்காரன் வாங்கிட்டு போயிட்டான். அவன் கையில் எந்த காசும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை காய்கறி வந்து அவங்களுக்கு காய் காசு எடுத்து காசு போட மாட்டோம். அந்த காய்கறி வாங்கி தக்காளி அந்த செடி பால் மாவு எல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். சிஸ்டம் சாப்பாடு நம்ம கட்டி பக்கத்தில் கொண்டு வந்துடுவோம். அவங்க நல்லா கவனிச்சு அடக்க மாட்டோம். சமையல் நாங்களாக செய்து எல்லாரும் நல்லா மரியாதையோட ஏன் தெரியுமா? அந்த டிக்கெட் மக்களுக்கு நாம் செய்யக்கூடிய சேவை ஆட்சி இவங்க என்ன தப்ப நன்மை வரும். இவங்க வயசு ஒரே வயசாக ஒன்றும் இல்லை. இவங்க நமக்கு என்ன நன்மை இருக்குமா? ஆனால் நன்மை கொடுக்கிறவர் நன்மை கொடுக்கிறவர். அப்ப நன்மையான செயல்கள் என் வாழ்க்கையில பசியாக இருக்கிற மனுஷன் தானே சாப்பிட நல்ல துணிக்கிறீங்க முடியாது. யாரும் பார்க்கிறான்னு கொடுக்க வேண்டாம். என் தேவன் சொல்லிக்கிறார். நான் சொல்லுவேன் பஸ்ஸாக ரோடுல நன்றி ஏன் யூஸ் எப்படி இருந்தா நான் எப்படி இருந்தேன் இதுவரைக்கும் நடந்த இனிமேல் நடந்தது அதான் நம்ம தீர்மானம். நடந்ததை பற்றி நாம் பேச வேண்டாம். இனி வரக்கூடிய காலத்தில் நான் என்னவாக மாறும்? ஏன் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்க கிறிஸ்தவ வாழ்க்கை? முதல் எது கிறிஸ்தவ வாழ்க்கை? விசுவாச வாழ்க்கை. முதல் எது கிறிஸ்தவ வாழ்க்கை? நாம் தரிசித்து நடக்கவில்லை. நாம் எப்படி நடக்கிறோம்? விசுவாசத்தில் நடக்கிறோம். இப்பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இங்கே அவர் வரும்பொழுது யாரை போல் இருப்போம்? அவரை போல் இருப்போம். அப்ப அவரை போல் இருக்கிறவர்கள் இந்த பூமியிலே இப்போ அவரை போல் நடக்கணும். மட்டுமா யாரை போல் நடக்கணும்? இயேசு நன்மை செய்கிறவராய் இந்த பாக்கம் அவர் ஆயிரம் பார்த்து அவங்க மருந்து என்ன வேணும்? அதிக நடிகை. ஆனா அது கூட அவங்ககிட்ட இல்லாம திருச்சியிலிருந்து வந்து பாவம் காவியா 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 அந்த பாட்டி வயசான பாட்டியை தாத்தாவை பார்க்குது. அவங்களுக்கு ஒரு மருந்து நேரம் இருக்குது. காவியை பார்க்குது. காவியை போய் நிறைய காசு பார்த்துட்டு பாட்டி நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் உடம்பு சரியில்லை. நான் உங்களுக்கு கவலைப்படுறேன். அது என்ன சொல்றேன்? என்ன செய்யறேன்? ஜோம் பண்றேன். நீங்க சீக்கிரம் இயேசு நாமத்தில் போகும் சசைக்கு. அதெல்லாம் கேட்கறது. ஆனா அந்த அம்மாவுக்கு என்ன தேவை? அதான் 10 ரூபாயோ 20 ரூபாயோ இருக்கலாம். ஆனா உன்னால என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆனா நீ நினைக்கிற இந்த வீட்டுக்கு கொண்டு போல கைவேங்கலாம் இந்த பாட்டி செலவு பண்ணி என்ன உன்னை தியாகம் பண்ணணும். இன்னைக்கு என்னுடைய உணவை நான் என்னுடைய தேவையை நான் அதை கட் செய்து இந்த பாட்டிக்கு என்ன செய்ய காப்பாற்ற. அப்படியே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்ய ஆரம்பிச்ச எப்படி இருக்கும்? நினைச்சு பாரு. ரொம்ப மோசமா இல்ல. இயேசு நடந்தபடி நாம் நடக்கிறோம் அர்த்தம். நமக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கிறது நான் வேறு பார்த்து புகழ்கிறது அல்ல. அவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். நீ என்ன செய்ய? சைக்கிள் டக்குன்னு உழுப்புட்டா நீ என்ன செய்யற?
சிரிக்கல ஒரு சொல்லாரு இதெல்லாம் யாருமே என்ன செய்ய போனா ஒரு என்ன செய்வாங்க தலை இப்பெல்லாம் ஆட்டக்கூடாது சிரிப்பா வரும் அப்புறம் கொடுக்கணும் அது வேற ஆனா என்ன செய்வோம் சிரிக்கக்கூடாது நான் உங்களுக்கு அடிபட்ட எல்லாரும் நினைக்கிறேன் நான் கீழே விட்டேன்னா தம்பி இப்படி குடும்பமும் தெரியுது நிலவரம் ஒரு கையை காணவே போகிறது எவ்வளவு கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ரொம்ப அப்ப அவர் என்ன செய்வார்னா நம்ம மாதிரி எங்கேயும் அடிபடுனா அவங்களுக்கு உதவி செய்ய போறோம் நம்ம அடிபட்டதுனால அந்த அடிபட்டவர்களுக்கு நம்ம உதவி செய்ய ஆட்டோமேட்டிக்கா நான் நடந்து போது நீங்களும் எப்படி நடக்க வேண்டும் முதலாவது விசுவாசத்தினாலே முதலாவது இதனாலமா இரண்டாவது நடக்கையிலே அதற்கு சொல்லிட்டு வருவதா செயல்படும் பசியாக இருந்தேன் தாகமாக இருந்தேன் வியாதியாக இருந்தேன் செய்து இருந்தேன் அந்த கடவுள் ஆண்டவர் என்ன சொல்வது என் பிதாவினால் கைது அப்ப யார் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே 3 நாள் உபவாசம் போட்டு சாப்பிடாம கூட நான் உட்கார்ந்து சர்ச்சில் வாடிட்டேன் நான் காணி கொடுத்துருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன் அதெல்லாம் ஒரு செயல் இன்னொரு பக்கம் மிகவும் முக்கியமானது செயல் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுவார் ஆண்டவர் சொல்லுவார் இப்போது என்ன போய் வேலை செய்யும் சும்மா உட்கார்ந்து அடுத்தது என்ன செய்யும் செய்யலாம் அப்ப 2 தடவை நீ உதவி செஞ்சா அந்த ஆத்மா நீ சொல்ல கேட்கும் இது ஆண்டவருக்கு சொல்லிப்பாரு ஓகே இயேசு நல்லவர் சொல்லிப்பாரு என்ன செய்யும் ஏன் தெரியுமா நல்லவர் என்பதை காவி என்ன செய்தார் செய்து காட்டினார் ரகசியங்களா உனக்கு பாட்டி உனக்காக ஜெபம் பண்றேன் நீ சோகமாயிடும் தப்பு இல்லை ஆனா பாட்டிக்கு இப்ப என்ன தேவைப்பட்ட ஆனா உன் மனசுல இருக்குது நம்மளே ஜெபம் பண்ணிட்டு டாக்டரா பாத்துக்குவாங்க யார் பாத்துப்பா ஜெபம் பண்ணியாச்சு யார் பாத்துக்குவா அந்த கட்டடத்தை பாட்டி காட்டுறது யாருக்கு உனக்கு நன்மை செய்யும் அப்ப ஒவ்வொருத்தரும் ஏழை எளிய திக்கற்ற விதவைகள் அனாதை மக்களை நான் கவனிக்கணும் பெருசா கவனிக்க நம்மனால முடிந்த சின்ன சின்ன காரியம் எத்தனை காரியம் சின்ன காரியம் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுக்க வேண்டியது நம்மளால முடியாது ஆனா யாராச்சும் கட்டி கொடுக்கறவங்க சொல்லலாம் பார்க்க கஷ்டமா சொல்லாம ஒவ்வொரு சின்ன காரியத்தை நாம் செய்யும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிப்போம். இயேசு வரும் பொழுது நம்ம யாரை போல இருப்போமா? யாரை போல? அவர் எப்படி இருக்கிறாரு? நம்ம என்ன யாரை போல மாறணும்? நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி ஆயிடும்? பிரகாசமாய் மாறும். இயேசுடைய வஸ்திரம் எப்படி இருந்தது? பிரகாசமாயும் வெண்மையாயும். முகம் எப்படி இருந்தது? நம்ம யாரை போலாமோ? இயேசுவை போலாம். இயேசு கிறிஸ்துவை போலாம். அந்த சாட்சி வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? அவரை போல நடக்கணும், விசுவாசத்தை நடக்கணும். அப்புறம் அவரை போல நன்மை செய்கிறாய் நடக்கணும். சரி, 1 அதிகாரம் 15 வருஷம். உங்களுக்கு சாப்பாடு எத்தனை மணிக்கு? ஓகே, இல்ல இப்ப இல்ல, டீ போடுறாங்க. போடுறாங்களா? சரி, சரி. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மை என்ன செய்கிறார்?
அவர் எப்படி இருக்கிறார்? நாம் எப்படி வாழணும்? இப்ப கேள்வி. பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? சரியாக சொல்லுங்க. பரிசுத்தம் நம்மை அடைந்தவர் எப்படி இருக்கிறார்? நாம எதுவா மாறணும் அப்படின்னு சரி. நான் உங்களுக்கு இதுக்கு பேர் என்ன? இது எதுக்காக வைக்கப்பட்டது? பிரசங்கியார் இவர் என்ன செய்யணும்? இது பண்ணி பெரிய நோட்டு போடலாமா? அதற்கு பொருளாதார போடலாமா? ஏன்? What is the purpose of this pulpit? பிரசங்கம் எங்கே பண்ணணும்? சபையிலே பிரசங்கம் பண்ணணும். இதை வேற உபயோகத்தை நான் என்ன செய்ய மாட்டோம்? உபயோகம் மாட்டோம். பழைய காலத்துல எருசலேம் தேவாலயத்துல கங்கத்தாலான பாத்திரங்கள் இருக்கும். ஞாபகத்துல பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல மூணு தங்கத்துல அந்த ஆலய பணிக்கு தான் அதை பயன்படுத்துவாங்க. வேற எதுக்கும், அதாவது ஆங்கிலத்துல செட்டப் ஒரு நோக்கத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நோக்கத்திற்காக. கல்யாணத்துல புடவை கோட் சூட்டெல்லாம் வாங்குவாங்கல்ல தம்பி, கல்யாணத்துல கோட் சூட் வாங்கிட்டு அது எப்ப ரோட்ல போட முடியுமா? முதல் கல்யாணம் போடுவோம். அப்புறம் ஏதாவது ரொம்ப முக்கியமான விசேஷம் வந்தா அந்த பட்டு புடவை வீட்டில் எழுதிடுவீங்க. ஏன்? அந்த நோக்கம் ஒரு விசேஷத்திற்காக வச்சிருக்கிறோம். அதுபோல நீங்களும் நானும் தேவன் ஒரு நோக்கத்திற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வதுதான் பரிசுத்தம். ஆலயத்திற்கிற பாத்திரம் எல்லாம் பரிசுத்தமானதுன்னு என்ன? அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக. பைபிள் கையில் எடுத்துட்டு வந்துருவாங்க. இது மேலே ஏறிட்டு உயரம் 10 பேர் கீழே வச்சுட்டு மேலே ஏறும். ஏன்? நம்ம நோக்கம் தேவனுடைய வார்த்தை இதுல இருக்குது. இது தேவனுடைய வார்த்தை இல்லாம ஆழ்ந்த விட குமுதத்தை என்ன செய்யலாம்? கட்டி போட்டு ஏறிட்டு போட்டு போகும். ஆனா பைபிள் மேல எவ்வளவு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. ஏன்? ஏற முடியாதுல்ல, ஏறலாம். அது ஏற மாட்டான். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை பரிசுத்த வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன வார்த்தை? அதனால நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்காக வாழ்வதுதான் பரிசுத்தம். தேவனுக்காக வாழ்வதுதான் என்ன இருக்குது? பரிசுத்தமாக இருக்கிறது. சரி, இப்ப நம்ம வாசிக்கலாம். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளை 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். முதல் விசுவாசத்திலே நடந்து கொள்ளுங்கள். அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். ஏனெனில் நான் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். மூன்றாவது எதிலே நடக்க வேண்டும்? அன்பில். எது நடக்கணும்?
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு இருக்குங்க அன்பு. அன்பு இருந்தா என்ன செய்வோம்? மற்றவர்களுக்கு கைதட்டு தம்பிங்க, கைதட்டு. உதவி செய்வோம். அன்பு இருந்தா என்ன செய்வோம்? அன்பு இல்லை என்ன செய்வோம்? ஒழிச்சு போயிடும். இருக்கிறதை கூட ஒழிச்சு போயிடும். நீங்களும் எதிரே நடந்து கொள்ளுங்கள், அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவனை போல் இருக்கிறோம். இந்த 5வது அதிகாரம் 1வது வசனம், நாம் யாரை பின்பற்றுகிறோம்? தேவனை பின்பற்றுகிறோம். நீங்கள் யாருக்கு பிரியமான பிள்ளைகள்? தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள். தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 12வது வசனம். இப்போ யார் ஒருவன் தேவனை அல்லது இயேசுவை பின்பற்றுகிறானோ அவன் எதிரே நடக்க மாட்டான், இருளிலே நடக்க மாட்டான். அவனுக்குள்ள என்ன ஒளி இருக்கும்? ஒளிங்கிறது ஜீவ ஒளிங்கிறது. சூரியன் எப்ப ஆஃப் பண்ணுவோம்? சூரியன் ஈவினிங் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. தம்பி, சூரியனை 6 மணிக்கு ஆஃப் பண்ணிக்கணும். 5 மணிக்கு ஆஃப் பண்ணிக்கணும். அம்மா சொன்ன மழை காலத்துல ஆஃப் ஆயிருக்கும். நீ சொல்லுங்க 7 மணிக்கு. இவருக்கு கிடையாது. 7 மணி சூரியன் ஆஃப் ஆகும். சூரியன் எத்தனை மணிக்கு ஆஃப் ஆகும்? 6:30. 7 மணிக்கு, 6:30, 5:30 மணிக்கு. என்னைக்கு தேவன் ஆதியாகமத்தில் சூரியனை உண்டாக்கினாரோ, வானத்திலே சுடமணியாக வைத்தாரோ, அதுக்கு சுவிட்ச் ஆஃபே இல்லை. அது 24 hours நம்ம கணக்குப்படி ஆஃப் கிடையாது. மழை பெய்தாலும் கிடையாது. மழையெல்லாம் ஒரு அளவுக்கு கீழே தான் மழை. சூரியன் எத்தனையோ கோடிக்கணக்கான மைல் கட்டப்பட்டு இருக்குது. சூரியனுக்கு நமக்கு என்ன கிடைக்குது? அது சொல்லுது. அது கூட கஷ்டமா இருக்கு, சொல்ல முடியாத. சூரியன் என்ன கிடைக்குது? வெளிச்சம் கிடைக்குது. அப்புறம் அந்த வெளிச்சத்துக்கு ஒழுங்கு என்ன வித்தியாசம்? சூடுன்னு சொல்லு, உஷ்ணம், வெப்பம். எப்பவுமே அந்த ஜெனரேட்டர் பாத்தீங்கன்னா அது ஓய்வே கிடையாது. அந்த பவர் என்ன செய்வதில்லை, குறைந்து போவதே இல்லை. எல்லா நேரமும் ஒளியும் சூடும் மின்சாரமும். இப்பெல்லாம் மின்சாரம் எது தயாரிக்க தெரியுமா? சோலார். அப்ப மனுஷனுக்கு கரண்ட் கொடுக்குது. நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அது சூரியனுக்கு நம்ம எதுவும் பில் கட்ட வேண்டியதே கிடையாது. கரண்ட் பில் இல்லையே நமக்கு. அது தேவன் வச்சுக்கிறவங்கிட்ட எங்கேயுமே பில் கிடையாது. மாங்காய் மரம் வந்தா மாங்காய் மரம் கேட்டுதா எனக்கு காசு கொடுங்க. எவன் தண்ணி ஊற்றனா அவன் காசு வாங்க மாங்காய் விட்டு. அந்த தேவன் யாருக்கிட்ட என்ன செய்யல. அந்த ரோடு போகும்போது பார்த்தேன், நாட்டு மரமா வச்சுக்கிறாங்க. ரோட்டோட ஒரு கொய்யா மரம், ஒரு மாங்காய் மரம், ஒரு ஆரஞ்சு மரம் வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பிடுதா நல்லதுதான். பணம் சாப்பிட்டு நல்லதுதான். நன்றி செஞ்சு அது நல்லதானே. இந்த பாப்பா போட்டு கொய்யா பழம் நீங்க 2 வருஷம் விட்டு போடுது. அரிசி மிச்சமாச்சு. கவர்மெண்ட் வச்சுக்கிறது. முன்னத்த காலத்துல திருச்சி, தஞ்சாவூர், கரூர் இந்த பக்கம் நீங்க போனீங்கன்னா அது
தென்னை மரம், மாங்காய் மரம், கொய்யா மரம், எல்லாம் பலாமரம் கூட இருக்கு. யாரு வேணும் பறிச்சு சாப்பிட்டு போகணும். புளிய மரம் இருக்கு. ஏன்னா அந்த காலத்து மக்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, இந்த மரத்துக்கடியில் வந்து உட்கார்ந்து நடந்தாலும் போவாங்க. அப்ப நடந்து போகும்போது உட்கார்ந்து தாகம் ஊற்றிட்டு குழந்தைகள் சாப்பிட்டு பசியோடு போயிட்டு சாப்பிட்டு அப்படின்னு தான் உட்கார்ந்தாங்க. தூக்குற அவங்க எப்படி இருக்குது? அந்த மரத்தை வெட்டி போட்டு மறுபடியும் காட்டு மரத்தை வச்சுக்கலாம். புளி மரம் வெட்டி போட்டு காட்டு மரத்தை வச்சுக்கலாம். இல்ல பைபாஸ் போய் பாருங்க, எல்லாம் 2 பக்கம் நிறைய மரம் வந்துருக்கு. எல்லாம் வளர்த்து ஒரு 10 பைசா குறையுது. நிழலும் கிடையாது, பல வகையான பயனும் கிடையாது. அப்படின்னு என்ன எப்படிப்பட்ட இறுதி? கல்லாத இறுதி. நமக்கு எப்படிப்பட்ட இறுதி வேணும்? நன்மை செய்வது. என்ன இறுதி வரணும்? நன்மை செய்வது. இப்போ நீங்க வாசித்த என்னை பின்பற்றுகிறவன், இயேசு சொல்றார், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைகிறார். இது என்ன ஒளி? அப்படின்னு என்ன? இந்த ஒளிக்கு முடிவே ஜீவ வசனம், ஜீவ வார்த்தை, ஜீவ தண்ணீர், ஜீவ நதி. சரியா? ஓகே, நம்ம சில வசனங்களை பார்த்து நம்ம வகுப்பு படிக்க போறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். எல்லாருக்கும் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு சமாதானம். நான் சண்டை போட மாட்டேன், நான் பேச மாட்டேன். நம்ம யாருக்கு நாங்கள் சண்டை போட மாட்டேன், நான் யாருக்கு அப்படின்னு என்ன இருக்கோம்? அது ஒரு இதுதான், பேசவே மாட்டேன், கௌரவம். ஆனா என்ன சொல்றாங்க? எல்லாரும் எப்படி இருக்கு? சண்டை போடாதீங்க, சமாதானம். ஏன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாழ்க்கை. அவர் யாருடைய பிள்ளைகள்? அப்ப நான் சண்டை போட்டா யாருடைய பிள்ளை? அடையாளம் தெரியுதா? நான் தெரியுமா? எனக்கு கோபம் வந்தா என்ன ஆளு தெரியுமா? என் பின்னால் ஆளு இருக்கிறா தெரியுமா? சொல்ல மாட்டேன். அப்ப நான் யாருக்கு மேல இருக்கிறேன்? சமாதானம் பாரு, அன்பா, ஏக்கமா, தயமா. அதனால கிறிஸ்துக்குள்ளே போகணும். கிறிஸ்துவை போல நடக்கும். வீட்டுக்காரருக்கு ரொம்ப கோபம் வந்துடும். என்ன செய்யலாம்? பணம் அடங்கி போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. கோபம் வந்து அமைதியா கோபம் தனிமை தெரியாது. திருப்பி பேசுறது என்ன ஆகுது? கோபம் கொடுத்தது என்ன ஆகுது? அடிவது, சண்டை வருது. அப்புறம் அந்த வீட்டுல சாப்பாடு குழம்பு பட்டிய தேவையா? ஒருத்தர் செய்யணும். ஏன்னா அந்த குணம் இயேசுடைய குணம் என்ன குணம்? அமைதியும் பொறுமையும். எங்க அம்மாவை திட்டிட்டியா? எங்க அப்பாவை திட்டிட்டியா? ஒரு வழி ஆகிட்டு நிற்பான் இந்த அம்மா. கடைசி இந்த அம்மா அவங்க அப்பா அம்மாவை திட்டணும். அப்ப என்ன பண்றாங்க? அப்ப அவங்க அம்மா மூட்டை கட்டி எங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. இவன் சோறு தண்ணி இல்லாம ஊர் சுத்திடும். என்ன கொடுக்கணும்? சமாதானம். கோபம் என்ன செய்யணும்? உங்களுக்கு அடங்கி போயிட்டியா? நான் ஏசி எனக்கு சொல்லி இருக்கிறேன். உன் மனைவி இருக்கிற உன் சொந்த சரீரமாய் வாழ்ந்தாயா? சொன்னது அதை நம்ம கட்டிடும் நிக்கிறோம். நீயா என்ன
ஐயா நானா நிறைய பெற்றுக் கொடுக்க முடியுமா? நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? நீ என்ன சம்பாதிக்கிற? நெவர். பணமோ காசோ பொருள் அதெல்லாம் கிடையாது. சமாதானம், தாய், இரக்கம், சாந்தம், அவர் நடந்தபடியே நாமும் நடக்கிறோம். நாம் எந்த ஒளியில் நடக்கிறோம்? ஜீவ ஒளியில். அது எல்லாம் இதே ஒளி. அடுத்த எல்லாம் போச்சு இருக்காது. அந்த தேவனுடைய ஒளி டீ பிரேக் குடிக்கலாமா? டீ பிரேக் உங்களுடைய வார்த்தை விசுவாசத்தினாலே ஜீவியமாக நாங்கள் இயேசுவை போல இயேசுவின் குணாதிசயங்களை உங்களுடைய குமாரன் இயேசு வரும்போது அவரை போல் நாங்கள் மாற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி.